நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். 2020லேருந்து இப்போ 25 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின் பேப்பர்லேருந்தும் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னியில் மொத்தமே 3 மார்க்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ட்ரா த டயக்ராம் ஆஃப் எனி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆனிப்ளாய்டி. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூட கொஷின் தான். நெக்ஸ்ட் வந்து ரைட் எனி 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். இந்த சீட் பால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. 2 மார்க்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட் கல்டிவேஷன் இன் கமர்ஷியல் ஆக்ரோஃபாரஸ்ட்ரின்றதும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான். ப்ரீவியஸ் 2025 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கண்டிப்பாக அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் அ நோட் ஆன் ஹெட்டிரோசிஸ் பற்றியும் கேட்குறாங்க. ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ். எல்லாத்தோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் ஜீன் மேப்பிங், ரைட் இட்ஸ் யூசஸ். ஜீன் மேப்பிங்கோட யூசஸும் ஜீன் மேப்பிங்கும் படிச்சுக்கோங்க. கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் க்ரையோ ப்ரிசர்வேஷன் எப்படி வேணால் கேட்கலாம், ஆனால் கண்டிப்பாக எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருக்கும். டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ஹேபிட்டட் அண்ட் நைக். இது 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அப்புறம் க்ரையோ ப்ரிசர்வேஷனும் கேட்கக்கூடிய கொஷின். ஹவு டு ஃபாரஸ்ட் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் த கிளைமேட். இதெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவியூல் அண்ட் லேபிள் இட் ஸ்பாட். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஓவியூலாக இருக்கட்டும், எம்ப்ரியோசாக்காக இருக்கட்டும், எல்லாரோட டயக்ராமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டயக்ராம் கம்பல்சரி கேட்பாங்க, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். கிராஃப்டிங் 2 மார்க்கில் கேட்கலாம், தனியாக லேயரிங் கேட்கலாம். ஸோ இது வந்து 3 மார்க்லேருந்து எடுத்தது. ஸோ டிஃபரன்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் டேபிள் காலம் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். லிஸ்ட் எனி 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ploidy. What are the materials used to grow microorganisms like spirulina? Write short note on biomonitoring. இது வந்து கம்பல்சரியில் கொடுத்துருந்தான் பயோமானிட்டரிங். ஸோ கம்பல்சரி இது கேட்பான், கம்பல்சரியில் கொடுத்தா அதை நம்ம எழுதி அட்டன் பண்ணணும்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. How will you identify a vector? What is codominance? Give an example. Draw and label the structure of embryo sac. சொன்னல. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதோட மார்க் பண்ணுறதுக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். இந்த ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் செகண்டரி இன்ட்ரடக்ஷனும் கேட்குறாங்க. இதில் மட்டும் இல்லை, 2 மார்க்கில் இல்லை 5 மார்க்கில் கூட கேட்கலாம். வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், மென்ஷன் தேர் டைப்ஸ். இது வந்து 2 கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது படிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட். டிஃப்ரென்ஷியேட் கோடிங் அண்ட் நான் கோடிங் ஸ்டாண்ட்ஸ். இந்த டிஎன்ஏ பற்றி இந்த ஸ்டாண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ படிச்சுக்கோங்க. டிஃபைன் ஸ்டெரிலைசேஷன். ஹவ் வில் யூ ஸ்டெரிலைஸ் அ கல்ச்சர் ரூம். ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎஸ். ஸோ நம்ம மறுபடியும் என்ன கேட்குறான், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஏதாச்சும் கொஷின் பேப்பர் எடுத்துக்கினீங்கன்னா பாட்னிலையும் சரி ஜுவாலஜிலையும் சரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கேட்பான். டிஃப்ரென்ஷியேட் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் விச் ரெக்வயர்ஸ் டு ஃபெசிலேட் cloning in a vector. இந்த cloningலாம் கேட்பாங்க. ரைட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ப்ரீவியஸ் இயரில் இவ்வளோ கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேருந்தும் தனித்தனியாக பார்த்து எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லை இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுங்க, இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.